ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல்லாம் நல்லபடியாக கொண்டாடினீங்களா? நாங்களும் சூப்பராக பொங்கல் கொண்டாடினோம். ஆனால் வீடியோலாம் எடுக்க முடியல. ஏன்னா எல்லோரும் பசங்களாம் வந்திருந்தாங்களா, சமைக்கிறதுக்கு படைக்கிறதுக்கு அதுவே டைம் சரியாக போயிடுச்சு. இதில் நம்ம வீடியோ கேமராலாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா நம்ம இதுவாக படைக்க முடியாது. அதனால் நான் பொங்கலுக்குலாம் எடுக்கல, போகிக்கு மட்டும் எடுத்துகிட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து காணும் பொங்கல் என்ன பண்ணீங்கன்னு தெரியல. நீங்கள்லாம் எல்லாருமே இங்கே பீச்சுக்கு போவாங்க. அங்கே எல்லாம் கிராமத்துலலாம் கோவிலில் போயிட்டு அங்கே எல்லோரும் கும்மி அடிக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. இல்லை ஸ்கூல் கிரவுண்டு இல்லைன்னா பீச்சு அந்த மாதிரி தான் போவாங்க. இன்றைக்கி சாயந்தரமாக தான் பீச்சுக்கு போகலாமா இல்லை கோவிலுக்கு போகலாமான்னு யோசனை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான், காணும் பொங்கல் இல்லைங்களா, அதனால் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு இன்றைக்கி சமைச்சிருக்கேன். சூப்பராக சமைச்சேன். நீங்களாம் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லுங்கள். நீங்களாம் எங்கே போவீங்க? காணும் பொங்கல்னால் அந்த கும்மி அடிக்கிறது, உரியடி திருவிழாலாம் நடக்கும், அப்புறம் சிலம்பாட்டம் நடக்கும். எங்கள் ஊரெல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து எல்லோரும் பீச்சுக்கு தான் போகிறாங்க. சென்னையில் பார்த்திங்கன்னா எல்லாம் பீச்சில் தான் குவிஞ்சு போயிடுறாங்க. மெரினா பீச்சு, இதுக்கு மகாபலிபுரம் போவாங்க, இல்லைனாக்கா பெசன் நகர் இந்த மாதிரி போயிடுறாங்க. நாங்களும் அதான் சாயந்தரமாக பீச்சுக்கு போகலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இன்றைக்கி ஒரு வேலையும் கிடையாது. சிக்கன் குழம்பு வச்சுட்டு 65 பண்ணிட்டு சாதம் மட்டும் வச்சுருக்கேன். இது வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். ஆனால் சும்மா ஓரலாக எடுத்தா, என் பொண்ணு தான் எடுத்தா, கொஞ்சமாக எடுத்து கொடுமா அப்படின்னேன். ஏன்னா உள்ளார நிறைய வேலை இருந்துச்சு, அதனால் சும்மா அப்படியே ஓரலாக எடுமா அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கிறா பாருங்கள். அங்கிள் வந்து படைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இங்கே வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வச்சேன். 2 பானை வைப்போம் எப்பயுமே நாங்கள். சக்கரை பொங்கலுக்கு ஒன்று, வெண்பொங்கலுக்கு ஒன்று. பரங்கிக்காய் சமைப்போம். எதுக்குன்னா அன்றைக்கி பெரிய காய்கறி சமைக்கணும். இருக்கிறதுலே பெரிய சைஸ் காய்னா பரங்கிக்காய் அன்றைக்கி சமைக்கிறது. அதோட சாதம், சாம்பார், வடை, பாயசம், அப்பளம் இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுருந்து அன்றைக்கி நாங்கள் படைத்தோம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டால் ஃபுல்லாக எடுக்க முடியல என்னால். படைக்கிறப்ப அப்படியே ஓரலாக எடுத்தது இது. சூப்பராக படைத்தோம். எல்லாருமே வந்திருந்ததால், பொண்ணு பேர பிள்ளைங்களாம் வந்திருந்ததால் அவங்களோட இருந்தோம். குலோப் ஜாமுனும் செஞ்சு வச்சுருந்தேன். இது வடை சூப்பராக வந்துடுச்சு. இன்றைக்கி உளுந்த வடை தான் செஞ்சுருந்தேன் பொங்கல் அன்னைக்கு. செம்ம சாஃப்டாக, மேலே மொறுமொறுன்னு உள்ளார சாஃப்டாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நல்லா மாங்காய் முருங்கைக்காலாம் போட்டு சாம்பார், பாயாசம் வச்சுருந்தேன், பால் பாயாசம் வச்சுருந்தேன், ஜவ்வரிசி சேமியா போட்டு. பொங்கலும் சூப்பராக பொங்குச்சு. அங்கிள் படைச்சிட்டாங்க எல்லாமே. ஆச்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆச்சா கறி நாள் இல்லை, உனக்கு தான் 65 போட்டுட்ருக்கேன். நல்லா லெக் பீஸ்லாம் போட்டு 65 பண்ணிட்டுருக்கேன். பாரு சூப்பராக இருக்கா? இது உனக்கு. அப்புறம் சிக்கன் குழம்பு. அப்புறம் இங்கே வா இங்கே வா இங்கே வா, இதோ சாதம் ரெடியாக இருக்குது. இந்த 65 போட்டு உனக்கு சாப்பாடு வைக்கணும். அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. நீ கறி நாள் உனக்கு எடுத்து தரேன், சூடாக எடுத்து தரேன், சாப்பிட்டுட்டே இருங்க. அதுக்குள்ள மீதி 65 போட்டு உங்களுக்கு எடுத்து வரேன். ஓகேவா? சூப்பராக இருக்கா 65? லெக் பீஸ் கேட்டல, செம்மையா இருக்கும், சூப்பராக இருக்கும். என்ன வைக்கிறேன், எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்கு? பசங்களாம் 65 செஞ்சு கொடுத்தேன், சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி சாப்பிட்டுட்டு சாயந்தரமாக தான் நாங்கள் பீச்சுக்கெலாம் போனோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் என்ன பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.